பண்டைய எகிப்தின் வரலாற்றில் மிகவும் புதிரான காலகட்டத்தில் ஆட்சி செய்த சிறுவன் ராஜாவான துட்டங்காமுனின் அதே மர்மம் மற்றும் கவர்ச்சியுடன் சில பெயர்கள் எதிரொலிக்கின்றன. துட்டங்காட்டனில் பிறந்தார், அதாவது ஏடனின் வாழும் உருவம். அவர் தனது 9வது வயதில் அரியணை ஏறினார். அவரது தந்தை அகநாடனின் கொந்தளிப்பான ஆட்சியைத் தொடர்ந்து துட்டங்காமுனின் வாழ்க்கை கதை மர்மம், சூழ்ச்சி மற்றும் ஒரு பாரோவின் நீடித்த மரபு ஆகியவற்றில் ஒன்றாகும். அதன் பெயர் காலத்தின் தாழ்வாரங்களில் எதிரொலிக்கும். துட்டங்காமுனின் ஆரம்ப ஆண்டுகள் நிச்சயமற்ற தன்மை மற்றும் எழுச்சியால் மூடப்பட்டிருந்தன. பண்டைய எகிப்தின் 18வது வம்சத்தில் பிறந்த அவர் அகநாட்டனின் மகன் மற்றும் அவரது 2ஆம் நிலை மனைவிகளில் ஒருவராவார். அவருடைய அடையாளம் வரலாற்றாசிரியர்களிடையே விவாதத்திற்கு உட்பட்டது. மற்ற கடவுள்களை தவிர்த்து சூரிய வட்டு ஏட்டனின் வழிபாட்டை மையமாக கொண்ட அகநாடனின் தீவிர மத சீர்திருத்தங்கள் எகிப்தை குழப்பத்தில் ஆழ்த்தியது மற்றும் இளவரசரை அமர்னாவில் உள்ள அரச அரண்மனையின் எல்லைக்குள் தனிமைப்படுத்தியது. அவரது ஆட்சியின் 17வது ஆண்டில் அகநாடன் இருந்தபோது துட்டங்காமுன் கொந்தளிப்பில் இருந்த ஒரு தேசத்தின் மத்தியில் அரியணை ஏறினார். 9 வயதில் அவர் பண்டைய உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த நாகரிகங்களில் ஒன்றின் ஆட்சியாளரானார். இளமை பருவத்தில் இருந்த போதிலும் துட்டங்காமுனை சூழ்ந்திருந்த ஆலோசகர்கள் மற்றும் அரசவை மற்றும் ஆளுகையின் நுணுக்கங்கள் மூலம் அவரை வழிநடத்தினர். பாரோவாக துட்டங்காமுனின் ஆரம்பகால செயல்களில் ஒன்று அவரது தந்தையால் கைவிடப்பட்ட பாரம்பரிய மத நடைமுறைகளை மீட்டெடுப்பதாகும். அவர் தலைநகரை மீண்டும் தீப்ஸுக்கு மாற்றினார் மற்றும் ஆமுன் கடவுளின் வழிபாட்டை மீண்டும் நிறுவினார். இது எகிப்திய மக்களுக்கு ஸ்திரத்தன்மை மற்றும் பாரம்பரியத்திற்கு திரும்புவதை குறிக்கிறது. அவரது ஆட்சியின் கீழ் எகிப்து கலாச்சாரம் மற்றும் கலை மறுமலர்ச்சியின் காலகட்டத்தை அனுபவித்தது. கடவுள்களை மதிக்க மற்றும் பாரோவின் மகிமையை நினைவு கூறுவதற்காக கட்டப்பட்ட பெரிய கோவில்கள் மற்றும் நினைவு சின்னங்கள். துட்டங்காமனின் ஆட்சி குறுகியதாக இருந்தாலும் சவால்கள் இல்லாமல் இல்லை. எகிப்து அண்டை சாம்ராஜ்யங்களில் இருந்து வெளிப்புற அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டது. அதேபோல் சக்தி வாய்ந்த ஆசாரியத்துவம் மற்றும் பிரபுக்கள் மத்தியில் உள்நாட்டு சண்டைகள் ஆயினும் கூட இந்த சவால்கள் இருந்த போதிலும் துட்டங்காமுனின் ஆட்சி எகிப்திய மக்களுக்கு ஒப்பீட்டளவில் அமைதி மற்றும் செழிப்புக்கான காலமாக நினைவு கூறப்படுகிறது. துட்டங்காமுனின் ஆட்சியின் மிகவும் நீடித்த மரபு ஆட்சியாளராக அவர் செய்த சாதனைகளில் இல்லை. ஆனால் அவர் இறந்த 3000 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது கல்லறையை கண்டுபிடித்ததில் உள்ளது. 1922 ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஹோவர்ட் கார்ட்டர் கிங்ஸ் பள்ளத்தாக்கில் உள்ள துட்டங்காமுனின் கல்லறையின் நுழைவாயிலை கண்டுபிடித்தார். இது உலகளவில் உள்ள பொக்கிஷங்களை கவர்ந்தது. துட்டங்காமுனின் கல்லறையின் கண்டுபிடிப்பு ருக்மேனியா என்று அழைக்கப்படும் உலகளாவிய நிகழ்வை தூண்டியது. பாரோவின் பொக்கிஷங்களின் கண்காட்சிகள் உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை ஈர்த்தது. சின்னமான தங்க முகமூடி குறிப்பாக பண்டைய எகிப்தின் நீடித்த கவர்ச்சியின் அடையாளமாக மாறியுள்ளது. தலைமுறைகளின் கற்பனையை பிடிக்கிறது மற்றும் பிரபலமான கலாச்சாரத்தில் துட்டங்காமுனின் இடத்தை உறுதிப்படுத்துகிறது.